இங்கே நான் உங்கள் அனைவருக்குமே ஒரு விறகு வெட்டியை பற்றி தான் கதை சொல்ல போகிறேன். அவர் ரொம்ப நல்லவர், உயர்ந்தவர், ரொம்ப நேர்மையானவர். அவரை பற்றி தான் இந்த கதை. ஒரு நாள் காட்டுக்குள்ளே பகுதியில் போயிட்டு விறகு வெட்டிகிட்டு இருந்தார். விறகு வெட்டிகிட்டு இருக்கும்போது கோடாலி கை தவறி ஆற்றுல விழுந்துடுச்சு. அவர் விறகு வெட்டினாதான் அன்றாடம் அந்த விறகு வெட்டுற கட்டை, மரக்கட்டை எல்லாத்தையும் விற்று அவரால் சாப்பிட முடியும். மனைவிக்கும் பிள்ளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் உணவாச்சும் அவரால் கொடுக்க முடியும். அவர் விறகு மரத்தெல்லாம் வெட்டி விறகு விற்கிறது தான் அவருடைய வேலை. அதுதான் அவருடைய தொழிலும் கூட. ஒரு நாள் அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கோடாலி கை தவறி கீழே விழுந்துடுச்சு. ஆற்றுல விழுந்துடுச்சா. இவருக்கு முடிஞ்ச அளவுக்கு இறங்கி பார்த்தாரு. இவருக்கு கோடாலி கிடைக்கவே இல்லை. ரொம்ப வீட்டுக்கு எப்படி போகிறது வெறும் கையோட? மனைவியும் பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுக்குற ஒரு வேளை சாப்பாடு கூட இன்றைக்கி கொடுக்க முடியாமல் போகுது. பட்னியாக இருப்பாங்களே. பட்னியாக இருக்கிற மனைவியோடைய முகத்தை எப்படி பார்க்குறது? பிள்ளைய பட்னி போட்டுட்டு அவளால் எப்படி இருக்க முடியும்? அவன் முகமே வாடி இருக்குமே. பிள்ளைய நினச்சி அழுவாளே, கஷ்டப்படுவாளே. நான் எப்படி வீட்டுக்கு போயிட்டு 2 பேர் முகத்தையும் பார்க்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரை விட்டு அழுதுகிட்டே இருந்தார். காலையில் விறகு வெட்ட போகும்போது கோடாலி விழுந்தது. மத்தியானம் ஆயிடுச்சு, பொழுதே போயிடுச்சு. அவங்க உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆற்றுலேருந்து தேவதை ஒன்று வந்துட்டு ஏன் அழற, என்ன வேணும்னு கேட்டது. எதுவுமே சொல்லலை. அவனுக்கு எதுவுமே புரியல. அழுதுகிட்டே இருக்கான். திரும்பியும் நான் தான் ஆற்றுலேருந்து தேவதை வந்திருக்கேன், என்னை ஒரு நிமிஷம் பாரு. நீ அழுது கண்ணீர் விட்டதில் நானே இறங்கி வந்திருக்கேன். என் மனசே கலங்கிடுச்சு நீ கலங்கிறத பார்த்து. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டபோது, நான் மரத்தில் விறகு வெட்டிகிட்டே இருந்தேன். விறகு விற்றாதான் எங்கள் குடும்பமே சாப்பிட முடியும். எல்லாம் பட்டினியில் தான் இருக்கணும், என் மனைவியும் குழந்தைங்களும். இன்றைக்கி என்னால் ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்க முடியாது போல் இருக்குன்னு ரொம்ப அழறான். காலையில் வந்து வெட்டினேன்னா மத்தியானத்துக்கு எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவேன். அவன் மத்தியானத்துக்கு மேலே சமையல் செய்வான். நான் வரத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற பணத்தில் அவள் பொருளை வாங்கிட்டு போவேன். அவள் சமையல் செய்வான். நைட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கள் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். அந்த ஒரு வேளை கூட இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது, அப்போ அந்த தேவதை சொல்லுது, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கீழே போயிட்டு வர்றது, தங்க கோடாலி எடுத்துகிட்டு வர்றது. இதுதான் உன்னுடைய விறகு வெட்டியோட இது கோடாலியான்னு கேட்குது. இல்லைன்னு சொல்லிடுறான். அது திரும்பியும் உள்ளே போயிட்டு வர்றது, வெள்ளியை கொண்டு வந்து காமிக்குது. இதுதான் உன்னுடைய கோடாலியான்னு. அவன் இதுவும் இல்லைன்னு சொல்லிடுறான். திரும்பியும் உள்ளே போயிட்டு வருது, வைரத்தை எடுத்துன்னு வருது. இதுதான் உன் கோடாலியான்னு கேட்குது. அப்போ இவன் சொல்கிறான், இதில் எதுவுமே இல்லை என் கோடாலி, நீ விட்டுடு. இன்றைக்கி எப்படியோ நாங்கள் பட்னி தான். இப்போ எனக்கு எப்படி கோடாலி வாங்குறதுன்னு தெரியல. என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்லை நான் அப்படின்னு சொல்லி அழறான். நான் இங்கேயே வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன் ஆத்தங்கலத்தில் அப்படிங்கிறான். அப்புறம் அது திரும்பியும் போகுது, பித்தளையை எடுத்துன்னு வந்து காமிக்குது. இதுதான் முந்தானு. இல்லைங்கிறான். இரும்பை கொண்டு வந்து காமிக்குது. இதுதான் உன் கோடாலியான்னு கேட்குது தேவதை. இதையும் இல்லைன்னுது. ஒரு தகரத்தை கொண்டு வந்து காமிக்குது. இதுதான் உந்தானு. ஆமாம், இதுதான் எந்ததோ அந்த பக்கம் பல்லு போயிருக்கு, துருப்பிடிச்சிருக்குல, இதுதான் என் கோடாலி, ரொம்ப நன்றின்னு சொல்லுது. அதுக்கு தேவதை சொல்கிறாங்க, உன்னுடைய நேர்மைக்கோ உண்மைக்கோ பாராட்டி தங்கம், வெள்ளி, வைரம், பித்தளைன்னு அத்தனை கோடாலியும் உனக்கு அன்பளிப்பாக தர. கண்டிப்பாக நீ எந்த தவறை பண்ண மாட்டேன். உன்னால் 4 மனிதர்கள் நல்லா இருப்பாங்க நான் நம்புகிறேன். இதை வச்சு உன் வாழ்க்கையில் நீ பொழைச்சிக்கோ. நீ எப்படிலாம் செல்வந்தராக மற்றவங்களுக்கு உதவி பண்ணின்னு தேவதை வாத்தி, உன்னுடைய நல்ல மனசுக்கோ உன்னுடைய தூய்மையான எண்ணத்துக்கோ நான் தங்கம், வைரம், பித்தளை, வெள்ளி எது கொடுத்தாலும் வேணாம். உன்னுடைய துருப்பிடிச்சது தான் வேணும்னு சொன்னல. உன்னுடைய நேர்மைக்காக நான் கொடுக்குற சன்மானம் சொல்லி அங்கே கொடுக்கும்போது, பண்பளிப்பு பரிசுன்னு சொல்லி அங்கே கொடுக்கும்போது அவனுடைய முகத்தில் இருந்த சந்தோஷமே வேறு. நம்ம வாழ்க்கையில் நேர்மையாகவும் கடனை உழைப்போடவும், சரிங்களா, கடுமையான உழைப்பும் இருந்ததுன்னா கண்டிப்பாக தோல்வியே கிடையாதுங்க. நேர் வழியில் போங்க, சோதனைகள் வரும். ஆனால் சாதனையாளர்கள் பேரில் சாதனையை படைத்த மனிதர்களில் நிச்சயம் நம்ம இருப்போம். ஆனால் நம்ம தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால்
நம்ம தெரிஞ்சுமானா அது அடையாளம் நம்மளை விட்டு போகாது, அவங்க மனசை விட்டும் போகாது. இதுதான் நம்பிக்கை, இதுதான் வாழ்க்கை. நேர்மை ஒன்று தான் நல்ல மனிதனை உருவாக்கும், சமுதாயத்துக்கு நல்ல மனிதனை படைத்து கொடுக்கும்னு நான் எடுத்துக்காட்டாக இந்த கதையை சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். ஒரு மகனையோ மகளையோ பெற்றுட்டு ஒரு தாய் பெருமை கொள்வதை விட இந்த நாடு உங்கள் பொண்ணு அருமையான பொண்ணு, உங்கள் புள்ள தங்கமான புள்ளைன்னு சொல்லி பேர் பெற்று பெருமையாக நம்மளை கொண்டாடுறா பாருங்க, அதுதாங்க நம்ம பிறந்த பிறப்புக்கான வெற்றி. அனைவரும் நேர்மையுடனும் உண்மையுடனும் அன்புடனும் பண்புடன் நடப்போம். நேர்மையை காப்போம், நேர் வழியில் நடப்போம். கடமையை கண்ணியத்தை கட்டுப்பாடுகளையும் கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம்.